சிறைன்னு ஒரு படம் தமிழ் சினிமால இப்ப பேசப்பட்ட ஒரு படம். அந்த படம் வந்து உண்மை கதை. இந்த உண்மை கதையில ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போலீஸ்காரங்கள நல்லவங்களா காட்டியிருக்காங்க. அத வந்து டைரக்டர் ரஞ்சித் அவர்கள் கூட இப்படி நல்ல போலீஸ்காரங்கலாம் இருக்காங்கங்கிறத ஒரு இருக்காங்களா அப்படிங்கிற ரேஞ்சில ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருந்திருக்காரு. தமிழ் சினிமால பெரும்பாலான எக்ஸப்ட் ஹீரோ ரீல் இப்ப சூர்யா அவர் பண்ணது, சத்யராஜ் பண்ணது, விஜயகாந்த் பண்ண சில போலீஸ் மூவிஸ் தவிர எல்லா மூவிலும் போலீஸ வில்லங்களா காட்டுவா தான் ஆகுது. ஏன்னா ஹீரோ வந்து போலீஸா இல்லன்னா அவருக்கு கண்டிப்பா வில்லன் போலீஸ் தான் இருக்கணும். ஏன்னா ஒரு அராஜகத்தை தட்டி கேட்கறது போலீஸ் எங்கன்னு மக்கள் லாஜிக்கா கேள்வி கேட்பாங்க. அப்ப அந்த அராஜகம் பண்றவன கூட போலீஸ் இருந்தா தான் ஹீரோ தட்டி கேட்க முடியும். அதுவும் தனியா தட்டி கேட்கணும். போலீஸ் ஃபோர்ஸ் அந்த பழைய படத்துல கிண்டடிப்பாங்க. எல்லா எம்ஜிஆர் ஃபைட்லாம் முடிஞ்சு கடைசியில் அரெஸ்ட் பண்றது தான் போலீஸ். அங்கேயாவது போலீஸ் வந்து தள்ளி வச்சிருந்தாங்க. இப்ப போலீஸோட பிரசன்ஸ் ஜாஸ்தினால போலீஸ் கூடவே டிராவல் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துருது. அப்ப அவங்க சமூக விரோதியில ஒரு விரோதியா அடையாளம் காணப்பட்ட வேண்டியிருக்கு. சரி, இது வந்து உண்மை இல்லையா சார், இது பொய்யான்னு கேட்டா எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஐஏஎஸ் இருக்கட்டும், ஐபிஎஸ் இருக்கட்டும், ஐஆர்எஸ் இருக்கட்டும், ஜுடிஷியரியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே எப்படி சொசைட்டில நல்லவங்களும் கெட்டவங்களும் கலந்துருக்கோமோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். ஆனா என்ன வித்தியாசம், ஒரு மனுஷன் நல்லவனா இல்லாம கெட்டவனா இருந்தாலும் அவனோட பவர் கம்மினால் நல்லது பண்றதும் கஷ்டம், கெட்டது பண்றது அவனுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும். பவர்ல இருக்கும்போது நல்லது பண்றது ஈஸி, கெட்டது பண்றது ரொம்ப ஈஸி. அந்த கெட்டது பண்றது அப்படிங்கும்போது அது பயங்கரமாக வெளியில ஒரு நியூஸா வரும் பொழுது அது வந்து சமுதாயத்தை பெரிய அளவில் பாதிக்கும். ஸோ அதனால தான் அந்த அந்த இம்பாக்ட் தான் சினிமாக்கள்ல அதிகமான சினிமாக்கள்ல போலீஸை வந்து கெட்டவங்களா காட்டுறது. மற்ற சர்வீசஸ் மற்ற டிபார்ட்மெண்ட் இப்போ ஆர்மியா இருக்கட்டும், பொதுமக்கள் ஆர்மியில வந்து பொதுமக்களோட அதிகமாக டச் இல்லாத டிபார்ட்மெண்ட். பெரும்பாலும் ஆர்மியில் இருக்கிறவங்களை வந்து ஒரு வில்லனா காட்ட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்காது. ஈவன் ஆர்மி ரிலேட்டட் மூவிஸ்லோட யாராவது ஒருத்தரை காட்டுவாங்க, கொஞ்சம் பதவிக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப்பே காட்ட மாட்டாங்க. ஆனா காவல்துறையில் அப்படி காட்டுற ஒரு வழக்கம் இருக்கு. ஆனா நம்மளுடைய கடமை என்னன்னா நல்ல ஒரு காவல்துறை அதிகாரிகள் நம்ம சப்போர்ட் பண்ணணும். நிறைய நல்ல அற்புதமான காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. அதுமாரி மோசமான காவல்துறை அதிகாரிகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள காலியும் பண்ணணும். அதுவும் மக்களோட வேலை தான், சினிமாவோட வேலை தான், மீடியாவோட வேலை தான். இதை சுட்டி காட்டும் போது அந்த துறையில் இருக்கிற சில தவறான மனிதர்கள் வெளியில போவாங்கிறதா ஒரு விஷயம். ஸோ அதுக்காக என்டையர் போலீஸுமே நம்ம கெட்டவங்க அப்படிங்கிற தமிழ் சினிமா மாயை தோற்றத்தை வந்து மக்கள் சீரியஸாக எடுத்துக்கூடாது. அதில் பார்த்துட்டு சில பேர் நம்ம நிறைய எலெக்ஷன் மீட்டிங்லாம் பார்க்குறோம், போலீஸ்காரங்களை பார்த்து ஒரு சிங்குலரில் கேஷுவலா பேசி இதை போலீஸ்காரங்க அந்த காலத்துல ஒரு 10 வருஷம் முன்னாடி அடியை போட்டு பண்ணியிருப்பாங்க. இப்போ அடிக்க முடியாதனால அவங்க ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க இவர் திட்டுறது, அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் போடுறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு காவல்துறையை நம்ம கண்ணியம் இல்லாம மக்கள் பண்ணக்கூடாதுங்கிறதா என்னோட பார்வையாக இருக்கிறது. ஒரு நல்ல காவல்துறை தான் சமூகத்துடைய காவலுக்கு ரொம்ப முக்கியம். கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதா என்னோட பார்வை. நன்றி, வணக்கம்.